Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா ஆல்ரெடி Asus ஓட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம Asus ஓட பிரீமியம் பார்ட்னர் அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு தனி சர்டிபிகேட்டே இருக்கு. நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க. Asus ஓட கேமிங் லேப்டாப்ல நிறைய வேரியன்ட் இருக்கு. So Asusல டஃப் கேமிங் னு ஒன்று இருக்கு. ROG சீரிஸ் னு ஒன்று இருக்கு. இப்போ ப்ரோ புக் னு ஒன்று இருக்கு. இன்னொரு ஸ்டுடியோக்கு தனி லேப்டாப்ஸ் இருக்கு. So Asus பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கான பீப்பிள்ஸ்க்கும் தனித்தனியா manufacture பண்ணிருப்பாங்க. So பேசிக் பாத்தீங்கன்னா Vivo புக் அதுலயே கொஞ்சம் நீங்க ஸ்டுடியோ பர்பஸ் ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்கு லைட்ஸ் ரூம் செட்டப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா விவோ புக் ப்ரோ ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லூமியான் சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த டஃப் கேமிங்கு அதுவே கேம் டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக ROG இந்த மாதிரி தனித்தனி செக்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த செக்மெண்ட்டில் நம்ம Asusோட டஃப் கேமிங் ப்ராடக்ட்ஸ் மந்த்லி எக்கச்சக்கமான கஸ்டமருக்கு செல் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு Asusோட டஃப் கேமிங் ப்ராடக்ட்ஸ் என்ன ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் நம்ம NRN ஃபோட்டோ கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு கஸ்டமருக்கு தான். ஸோ இதோட எம்ஆர்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 87,990 ரூபாய். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா Asusோட டஃப் கேமிங்கில் FX506 HC அப்படின்னா மாடல் வந்து Asusோட எம்ஆர்பி 87,990. ஸோ மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க Asusோட FX506 HC. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா Asus டஃப் கேமிங் Intel Core i5 11th generation RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டோட வரக்கூடிய ஒரு லேப்டாப். இது இன்னைக்கு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய பிரைசிங் பார்த்தீங்கன்னா 62,990 ரூபாய். ஸோ இது டிஃபால்ட்டாக 8GB ரேம் இருக்கும். நம்ம இன்னொரு 8GB அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இப்போ ஒர்க்கு அதுதான் இப்போ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா நம்ம இன்னொரு NVMe ஸ்லாட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷன்ஸும் இந்த டஃப் கேமிங்கில் இருக்கும். ஸோ நம்ம டஃப் கேமிங் சீரிஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோன்னே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப். ஸோ இங்கேயுமே ஒரு டஃப் கேமிங் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R9 லேப்டாப். இந்த லேப்டாப்போட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய். இது ஒரு கஸ்டமர் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இப்போ ரேம் அப்டேட் பண்ணி கஸ்டமருக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ தான் வரப்போகுது. லினோவோட V15 இது ஒரு பிக்கஸ்ட் தீபாவளி சேல்னு சொல்லுவோம். 25,990 ரூபாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இந்த லேப்டாப் தான் இப்போ ஒரு கஸ்டமருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி சேலில் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் சேலுக்கு வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன் அடுத்த வீடியோவில். ஸோ இப்போ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம்னா ஒரு லேப்டாப்பு, அதுக்கடுத்து அதுக்கு தேவையான யூசர் மேனுவல்ஸ் கைடு. ஸோ அதுக்கடுத்ததாக பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 வாட்ஸுக்கான ஒரு சார்ஜரு, ஒரு பவர் கேபிள். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே, வேறு எதுவுமே கிடையாது. இந்த Asusோட டஃப் கேமிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மாடலுமே டிசைன் லுக் ஒரே மாதிரி தான் இருக்கும். டஃப் கேமிங் சீரிஸ் எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டோட வரக்கூடிய மாடலு, தண்டர்போல்ட் போட்டு எல்லாமே வந்துடும். இதை இப்போ நம்ம ரேம் அப்டேட் பண்ண போகிறோம். நம்ம போடக்கூடிய NVMeக்கான ஸ்லாட் ப்ரொவிஷன்ஸ் இங்கே இருக்குது. டிஃபால்ட்டாக பிராண்டு கொடுத்துருக்கூடிய NVMe 512GB இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரேம் தான் அப்டேட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக டேரெக்டாக பிராண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8GB இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 8GB போட போகிறோம். ஸோ இந்த கம்ப்ளீட் லேப்டாப்புக்கு தேவையான A to Z அசசரிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஒரிஜினல் சிப் செட்டு, எதுக்கெல்லாம் கரெக்டாக எது சூட் ஆகும் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட கிடைக்கும். இப்போ கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா 8GB ரேம் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு தேவையான எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இதுதான் உங்களுக்கு ஸ்பீக்கரு. இது 90 வாட் ஹவருக்கான பேட்டரி. ஸோ ரேம் ஸ்லாட் 2 ஸ்லாட் இருக்குது. ஃபியூச்சரில் நீங்கள் வேணும் அப்படின்னா 16GB 32GB போட்டுக்கலாம். 32GB 64GB போட்டுக்கலாம். டிஃபால்ட்டாக 512GB NVMe இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வேணுமா அப் டு 2TB வரைக்கும் இதில் நீங்கள் NVMe போட்டுக்கலாம். ஸோ ப்ராசஸரு கிராஃபிக்ஸு கம்ப்ளீட்டாக ட்வின்கிள் டெக்னாலஜி, கம்ப்ளீட்டாக காப்பர் பைப்போட வரக்கூடியது. ஸோ இதான் உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ஹார்ட்வேர்ஸு. ஸோ இப்போ கஸ்டமருக்கு ரேம் அப்டேட் முடிச்சாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி பயாஸில் கரெக்டாக நமக்கு ரேம் டிடெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிடுவோம்.
ஸோ இப்போ நம்ம பயாஸ்குள்ளே போயிருக்கோம். ஸோ பயாஸில் கம்ப்ளீட் டீட்டெயில் போட்டுருக்கு பாருங்க. பயாஸோட வெர்ஷன் 313, ப்ராசஸர் கோர் i5 11400H ப்ராசஸர், இது ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர். ரேம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக 8GB இருந்துச்சு, நம்ம எக்ஸ்ட்ரா 8GB போட்டிருக்கோம், டோட்டலாக 16GB எடுத்துக்கிச்சு. NVIDIAவோட 3050 RTX 3050 இதில் டீட்டெயிலாக இருக்குது. ஸோ லேப்டாப்போட சீரியல் நம்பர் கம்ப்ளீட்டாக இந்த பயாஸில் ஃபுல் டீட்டெயில் காமிச்சிடும். லேப்டாப்போட டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 1080p, அதாவது ஃபுல் ஹெச்டி IPS 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரக்கூடிய NVIDIA G-Sync சப்போர்ட்டோட வரக்கூடிய ஒரு பக்காவான சூப்பரான டிஸ்பிளேன்னு தான் சொல்லலாம் அதை. ஸோ டிஃபால்ட்டாக சாம்சங்கோட 512GB NVMe உள்ள இன்பில்ட் பண்ணியிருக்காங்க பிராண்டு. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு NVMe ஸ்லாட் இருக்குது, அப் டு 2TB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சிபியோட ஃபேனு டூலிங் டெம்பரேச்சர் இப்போ 31 டிகிரி செல்சியஸில் ஓடிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் டீட்டெயிலும் இந்த பயாஸில் நம்ம பார்த்துக்கலாம். இது டிஃபால்ட்டாக விண்டோஸ் 11 OSோட வரக்கூடியது. கஸ்டமர் ஆன் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணுறது தான் வேலை. ஸோ இப்போ நம்ம ரேம் மாட்டியாச்சு, ரேம்க்கான டெஸ்டிங் பார்த்தாச்சு, அவ்வளோதான். ஓகே கேஸ், இவ்வளோ தான். இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட லேப்டாப்ஸ் ஸ்டார்டிங் 19,000 ரூபாயிலிருந்து அப் டு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்மள்ட்ட லேப்டாப்ஸ் எப்போவே எக்கச்சக்கமான மாடல் ஸ்டாக்ஸ் இருக்கும். எங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட பட்ஜெட்டும் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான மாடலாக சூஸ் பண்ணி கொடுக்குறதா எங்களோட ஹைலைட்டு. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூசேஜ் ஒன்றா இருக்கும், ஆனால் அதுக்கு எந்த மாதிரி மாடல்ஸ் நீங்கள் வாங்கணுன்றது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான பட்ஜெட் செக்மெண்ட்டில் கரெக்டான மாடலாக சூஸ் பண்ணி கொடுக்குறது தான் எங்களோட ஹைலைட்டு. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க NRInfoTech வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். சில மாடல்ஸ் லேப்டாப்ஸ் ஹையர் அண்ட் மாடல்ஸ்லாம் அது இருக்காது. வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களுக்கான ரெக்யர்மெண்ட் லேப்டாப்ஸை நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறது துளியலோ பயமும் தயக்கம் கேட்க கிடையாது. நம்ம Asus, Lenovo, HP, Dell, Acer 5 பிராண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம 5 பிராண்டுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிராண்டோட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராடக்ட். ஸோ நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் பேன் இந்தியா லெவலில் எல்லா சர்வீஸ் சென்டர்லையுமே ஈஸியாக நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதுக்கான ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 1 இயர் ஆன்சைட் வாரண்டி அப்படின்றது. கஸ்டமர் கேரில் கால் லாக் பண்ணி இன்ஜினியர் அங்கே ஸ்பாட் உங்களுக்கு விசிட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்காக நம்ம டீம் தனியாக உட்காந்து தனியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேப்டாப்புக்கு தேவையான A to Z அக்சசரிஸ், டிஸ்பிளே, ரேமு, NVMe, ஹார்ட் டிஸ்க்கு எல்லா அக்சசரிஸும் நம்மள்ட்ட கரெக்டான லேப்டாப் மாடலுக்கு சூஸிங்க்கு செட் ஆகிற மாதிரி ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட கிடைக்கும். வேணும்னு நினைக்கிறவங்க சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.